பிரதமர் நரேந்திர மோடி இன்று மூன்றாவது முறையாக மாலை பதவியேற்க உள்ள நிலையில் தற்போது அவர் தேநீர் விருந்தை வைத்திருக்கிறார். அந்த தேநீர் விருந்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அவர் தற்பொழுது தேநீர் விருந்து ஒன்றை வைத்திருக்கிறார். இந்த தேநீர் விருந்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே பி நட்டா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அமைச்சரவையில் யாருக்கு இடமளிப்பது என்பது குறித்து பாஜக மூத்த தலைவர்களுடன் மோடி இந்த தேநீர் விருந்தின் போது ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த தேநீர் விருந்து குறித்தான கூடுதல் விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாக தேநீர் விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள், குறிப்பாக அமைச்சர்களாக இருந்த அமித்ஷா, அதே போல ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு மூத்த நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். அவருக்கும் அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 7:15 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டின் மூன்றாவது பிரதமராக, தொடர்ந்து மூன்றாவது பிரதமராக அவர் பதவியேற்க இருக்கிறார். இதற்கு முன்பு நேரு 3 முறை பிரதமராக இருந்த நிலையில அந்த சாதனையை இவர் சமன் செய்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 292 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில பெரும்பான்மை கோரி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்கி இன்று மாலை 7:15 மணி அளவுல பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது மிகவும் பிரம்மாண்டமாக டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 8000 பேர் அமரக்கூடிய வகையில இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதமர்கள், அதிபர்கள் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்களெல்லாம் நேற்று, இன்று என தொடர்ந்து வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா, அதே போல இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகல் பிரசண்டா, அதே போல பூடான் பிரதமர் ஷெரிங் டோப்கே உள்ளிட்ட பலரும், அதே போல மாலத்தீவினுடைய அதிபர் முயிசோ ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர்கள் நாட்டிலிருந்து நேற்று சில பேர் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்றும் தொடர்ச்சியாக அவர்கள் வருகை தந்து இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில அவர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் போது அவருடன் சேர்ந்து 30 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சி 16 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் 3 அமைச்சர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போல ஐக்கிய ஜனதா தளம் 12 உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தங்களுக்கு 2 - 3 அமைச்சர்களுக்கான இடம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களும் தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி உள்ளிட்ட பலருக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று மாலை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பதவியேற்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தற்போது கூடியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பதவியேற்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, குறிப்பாக அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருப்பது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்போது அதிகரிக்க செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் போது அவருடன் சேர்ந்து 30 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 30 பேர் யார் யார் என்ற ஒரு பட்டியல் என்பது இன்று மாலை வெளியாகும். அதற்கு முன்பாக தான் இந்த தேநீர் விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேநீர் விருந்தில் அமைச்சர் பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் நடைபெற்றதாக தற்போதைய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது.
விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.